எங்களுடைய கத்திப்பட குறித்த சர்ச்சைகளுக்கான விஷயங்கள் குறித்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ததை குறித்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு இணங்க அதற்கான அறிவிப்பினை அல்லது ஏற்றுக்கொண்டதற்கான கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக லைக்கா நிறுவனத்தின் தயாரிப்பாளர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு சுந்தரராஜன் அவர்கள் கூட்டமைப்புக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான கடிதத்தை தற்போது மணி பார்த்துங்க 5:40 இப்போதுதான் கொடுக்க வருகிறார். முன்னாடி வாங்க, உள்ள வாங்க, கை பிடிங்க. சொன்னாங்க அதே மாதிரி அது படத்துலையும் வந்து பேப்பர் பப்ளிசிட்டி போஸ்டர் பப்ளிசிட்டி எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். பட் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து படத்தை எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுக்க எங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். லைக்கா ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக கூட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதம். அன்புடையர் வணக்கம். நாங்கள் தயாரித்த கத்தி படத்தின் நிறுவனத்தின் பெயர் நீக்க வேண்டும் என்று தங்களின் கோரிக்கை சம்பந்தமாக நாங்கள் தங்களையும் தங்கள் அமைப்பு சார்ந்த பிற நண்பர்களையும் கடந்த சனி இரவு பெப்சி சிவா அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசினோம். தங்களின் உணர்வுகளை மதித்தும் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றும் எங்கள் படத்திலிருந்து லைக்கா ப்ரொடக்ஷன் என்ற பெயரினை நீக்கியுள்ளோம் என்பதனையும் மற்றும் படம் சார்ந்த இதர விளம்பரங்களிலும் பெயர் இடம்பெறாது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தங்களோடு அமர்ந்து எங்கள் தரப்பு விளக்கங்களையும் உங்களோடு தெளிவாக பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம். தங்களுக்கு தங்கள் அமைப்பு சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடித்தமைக்கு எங்களின் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் மற்றும் தங்களை சார்ந்த கூட்டமைப்பினர் உறுப்பினர் நண்பர்களின் தமிழ் உணர்வுகளுக்கு என்றும் மதிப்பளிக்கும் கருணாமூர்த்தி லைக்கா சார்பாக இப்படி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. இந்த கடிதத்தை கூட்டமைப்பு இந்த கடிதம் அவர்களின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இப்போதான் எங்கள் கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இதற்கு முன்பாகவே அவர்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சம்மேளனத்திற்கும் சென்னை திரையரங்கு உரிமையாளர் சம்மேளனத்திற்கும் காவல்துறை ஆணையருக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையிலும் நாங்கள் இதில் உண்மை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் பல தரப்பு விசாரணைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இந்த சூழலில் இன்றைக்கு எங்களுடைய இந்த கோரிக்கையை, இந்த நியாயமான கோரிக்கை, உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் மக்களின் உணர்வு சார்ந்த இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் பிரதிகளுக்கும் முதலில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இவர்கள் இந்த உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள். இந்த உறுதிமொழியை நாளை படம் வெளியிடுகின்ற போது வெளியாகி முதல் காட்சியை பார்த்து எங்களின் சார்பாக செல்கின்ற தோழர்கள் பார்த்துவிட்டு இவர்கள் கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, லைக்காவினுடைய பெயரும் அதனுடைய விளம்பரமும் திரையரங்குகளிலோ அல்லது வேறு விதமான சுவரொட்டிகளிலோ பேனர்களிலோ தொலைக்காட்சி விளம்பரங்களிலோ எதிலும் இடம்பெறாத முற்றுமுதலுமாக கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் தூக்கி இருக்கிறார்களா என்பதை நாளை முதல் காட்சியில் உறுதி செய்து கொள்வதற்கு நாங்கள் எங்களின் சார்பாகவும் அனுப்ப இருக்கிறோம். ஆக அது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இதிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து முழுவதுமாக நாங்கள் விலகுவதாக அர்த்தம். இப்போது பார்ப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். தமிழக அரசின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் அதே மாதிரி காவல்துறை ஆணையர்களின் சார்பாகவும் நாங்கள் இந்த உறுதிமொழியை ஏற்கனவே அவர்களுக்கு தந்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அவர்களும் இவர் தந்த உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டுதான் காவல்துறை ஆணையர் அவர்களும் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு அவர்கள் 100% இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவார்கள், அப்படி நாங்களே அவர்களை அழைத்து அந்த உறுதிமொழியை பெற்றிருக்கிறோம், கடிதமும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஒரு அரசியல் மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய பிரதிகள், இங்கே இருக்கிற நம்முடைய காவல்துறை ஆணையர், உளவு பிரிவு, இதை இல்லாத பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அளவில் எங்களுக்கு
இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த கடிதத்தை தந்து சுமூகமாக இந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு ஒத்துழைப்பு தந்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் போராட்ட களத்தில் நின்ற அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அவர் அந்த ஒன் ஆஃப் தி டைரக்டர், இந்த லைக்கா நிறுவனம் ப்ரொடக்ஷன் இனி எந்த திரையர் தமிழ்நாட்டில் எந்த படத்தையும் எடுக்க மாட்டாங்க. திரைத்துறையில் அவங்க வரமாட்டாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனோட நிறுவனத்தோடு அவர் வரமாட்டார். அவர்களுக்கு நாங்கள் யாரும் படம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இயக்குனர் சங்கம் உறுதி தந்திருக்கிறது, பெப்சி உறுதி தந்திருக்கிறது. அப்படியே லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல படம் வெளியிட்டாங்க அப்படின்னா கூட்டமைப்பு அவர்களுக்கும் தமிழகத்துக்கு துரோகம் செய்யல என்பதை நாங்கள் நிரூபித்து சொல்ற வரைக்கும் திரையரங்கு எந்த திரையரங்கு உரிமையாளர்களும் லைக்கா ப்ரொடக்ஷனும் சுபாஸ்கரனுடைய படத்தை வெளியிட மாட்டாங்க என்று எங்களுக்கு கூட்டமைப்பு உறுதி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு. இல்ல, அந்த வருமானம் என்பது அங்க கருணாமூர்த்தி என்கிற இங்கே ஏற்கனவே 25 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் 2000 படங்களுக்கு மேல் வெளியிட்டிருக்கிற அவருக்கு தான் சேரும் என்பது அந்த உரிமை தரப்பட்டிருக்கிறது. இலங்கையுடன் வர்த்தகம் வைத்துக் கொள்ளும் எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்க இந்த போராட்டம் எடுத்து போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஸ்பைஸ் ஜெட்டுல யார் நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க கொலம்போக்கு ஃப்ளைட் டே விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறுவனங்களையும் நீங்க போய் எதிர்க்கிறீங்களா? இது வந்து இப்ப ஏன் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது சார். அது இந்திய அரசுக்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழக அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் தீர்மானத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியதும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதும் எங்களை ஆளுகின்ற மத்திய அரசின் பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்ய தவறி தமிழர்களை காட்டிக் கொடுக்கின்ற தமிழர்களை பழிவாங்குகின்ற வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அதை எதிர்த்து ஏற்கனவே நாங்கள் போராடி இருக்கிறோம். நேற்று நடந்த வன்முறை என்பது தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சம்மனம் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளை ஏற்று எந்த திரையரங்கும் விளம்பரம் செய்வதில்லை, ரெசர்வேஷன் செய்வதில்லை என்ற உரிமொழி எங்களுக்கு தந்திருந்தார்கள். மீறி அப்படி செய்கின்ற திரையரங்குகள் அதில் ஏற்படுகின்ற லாப நட்டங்களை அவர்கள் தான் பொறுப்பேற்று கூட்டமைப்பு ஏற்கனவே அவர்களுக்கு அறிவித்திருந்தது. இந்த வேளையில் எங்களுடைய வேண்டுகோளை மீறி உட்லண்ட்ஸ் தியேட்டரில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனரை எங்க தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கிழிச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் குற்றம் சொல்லுது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த படத்தில் சத்தியம் தியேட்டரில் உடைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பேனர் கிழித்ததில் எங்களுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதை குறித்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். காவல்துறை 5 தோழர்களை அழைத்து கொண்டு போய் வச்சு சித்திரவதை செய்து அடித்து நொறுக்கி ஒருவர் அன்கான்சியா இருக்கிறான்றாங்க, ஒருத்தர் இல்லை மயக்கமாக கிடக்கிறாங்க, சில பேர் எஸ்எம்எஸ் போட்டிருக்காங்க செத்து போட்டாரு உடனே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ கூட்டமைப்பு நேரம் அந்த காவல் நிலையத்துக்கு செல்ல போது அந்த 5 பேரை போய் நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீங்கள் இதில் ஈடுபட்டீங்களா இல்லை வேற யாராச்சும் ஈடுபட்டாங்கன்னு விசாரிக்க போகிறோம். அதை விசாரித்த பிறகு நாங்கள் ஊடகத்துக்கு உண்மையை சொல்லுவோம். ஒருவேளை எங்களுடைய வேண்டுகோளை மீறி லைக்கா நிறுவனத்தினுடைய அந்த தயாரிப்புடைய கத்தி படத்தை பேனரை வைத்ததற்காக அந்த பேனரை அவர்கள் கிழித்தார் என்கிற பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது தவறு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி சத்தியம் தியேட்டரில் உடைச்சிருந்த எங்கள் தொண்டர்கள் அது உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் செஞ்சு அதற்கு நாங்கள் அந்த நிர்வாகத்திட்ட நாங்கள் வருத்தம் தெரிவிப்போம். அவங்களோட நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். அதனால் தவறு. ஜனநாயக நாட்டில் நாங்கள் அமைதியான வழியில் அறவழியில் போராடும்ன்றதை அறிவித்தோம். உணர்ச்சி வயப்பட்டு எங்களுடைய தோழர்கள் அப்படி நடந்து கொண்டால் அதற்காக நாங்கள் அவர்களிடத்திலே வருத்தம் தெரிவிப்போம். அந்த நிறுவனம் சொல்வதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ததற்காக அவர்களை காவல் நிலையத்தில் கொண்டு போய் அடித்து அம்மனமாக்கி சித்திரவதை செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்ற போது இது வேதனையாக இருக்குது. இதை குறித்து கூட்டமைப்பு அத்தனை பேரும் இப்போ நேரடியாக அண்ணா சாலை இருக்கிற காவல் நிலையத்தில் சென்று அவர்கள் நலமோடு இருக்கிறார்களா காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு தான் அவர்களை விசாரித்து விட்டு தான் நாங்கள் உண்மையை சொல்றோம். ஏன்னா சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு தமிழின விரோதி டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு தெளிவா ட்விட்டர்ல ஒவ்வொரு இந்த நிமிஷம் ஏதாவது செய்தி பதிவு பண்ணியிருப்பார். கத்திக்காக போராடுறவங்கள குண்டாஸ் போடுங்க, என்எஸ்ஏ போடுங்க அப்படின்றார். இவர் தமிழ்நாடு காவல்துறையும் முதலமைச்சரும் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறை திரையரங்குக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லைன்னா ஆட்சி நான் டிஸ்மிஸ் பண்ணுவோன்று அங்கே பேட்டி கொடுத்துருக்கிறார். ஆக இதில் ராஜபக்சே லைக்கா நிறுவனம் சுப்பிரமணிய சாமிக்கு கூட்டுச்சதி இருக்குமோ என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஐயத்தை நான் இன்றைக்கு அறிக்கையின் வாயிலாக எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன். போட்ட ஊடகங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. போடாத ஊடகமும் அந்த அறிக்கையை முழுசா போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதில் நியாயம் இருக்கும். ஆனால் தயவு செய்து நான் சொல்றேன், இது லைக்கா ராஜபக்சே சுப்பிரமணிய சாமி 3 பேரும் விஜய் ரசிகர்களுக்கும் இங்க இருக்கிற கூட்டமைப்பை சேர்ந்த தமிழர்களுக்குமான மோதலாக மாற்றுவதற்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கூட்டமைப்புக்கான மோதலாக மாற்றுவதற்கும்
இங்கு இருக்கின்ற ஏனைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அல்லது ரைக்கா நிறுவனத்தை ஆதரிக்கிற தோழர்களுடைய சார்ந்த கட்சிகளுக்கும் எங்களுக்குமான மோதலாக மாற்றுவதற்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தை இந்த ரைக்கா நிறுவனம் செய்து கொண்டு இருப்பது என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் குற்றச்சாட்டை வைத்தோம். அதுக்கு தான் அவர் விமானம் பிடிச்சு நான் உங்களை பார்க்க வரேன், கூட்டமைப்பு சந்திச்சு அப்படிலாம் நாங்கள் எதுவுமே செய்யல, நான் உங்களுக்கு தண்ணியில் விளக்கம் தரேன், நீங்க அனுமதித்தா உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் கூட்டமைப்பு தலைவர்கிட்ட பேசியிருக்கிறோம், அவரை சந்திக்கலாமா வேண்டாம் என்று. அப்படி சந்தித்து அவர் விளக்கம் அளிக்கின்ற போது அந்த விளக்கம் ஏற்புடையதா இல்லையா என்பதை கூடி கூட்டமைப்பு முடிவு செய்து இறுதியாக அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்பட்ட வன்முறைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை.